யோ அரபின்னு எழுதியிருக்குதியா? இந்த ஆபத்தான இந்த பொம்மைய நீங்க எரிச்சிருங்க. ஆந்திரால ஒரு சின்ன மலையோட உச்சியில இருக்க இந்த அபண்டன்ட் ஃபேக்டரி பல வருடங்களா கைவிடப்பட்ட நிலையில தான் இருக்கு. இந்த ஃபேக்டரி ஒரு காலகட்டத்தில் ரொம்ப ஆக்டிவா இருந்தது. மெஷின் ஓடுற சத்தங்கள், ஒர்க்கர்ஸ் லைஃப். ஆனா இப்போ இது ஒரு டெட் பிளேஸ். ஏன்னா இப்போ இந்த ஃபேக்டரியில நிறைய பேர் மர்மமான முறையில காணாம போயிட்டதா சொல்றாங்க. சடனா ஒரு நாள் இந்த ஃபேக்டரி க்ளோஸ் ஆயிடுச்சு. ஆனா என்ன காரணம்னு தெரியல. கொஞ்சம் பேர் சொல்றது என்னன்னா, இங்க ஒரு மிகப்பெரிய ஆக்சிடென்ட் ஆச்சு, அதனாலதான் இந்த ஃபேக்டரியை க்ளோஸ் பண்ணிட்டாங்கன்னு. வேற சில பேர் என்ன சொல்றாங்கன்னா, இங்க நடக்கக்கூடாத சில பயங்கரமான விஷயங்கள் நடந்ததுனாலதான் இந்த ஃபேக்டரியை மூடிட்டாங்கன்னு. நைட் டைம்ல இந்த ஃபேக்டரியில இருந்து நிறைய பயங்கரமான சத்தங்கள் இப்போ வரைக்கும் வந்துட்டு இருக்கிறதா இந்த ஊர் மக்கள் சொல்றாங்க. இங்க இருக்க லோக்கல்ஸ் இப்போ வரைக்கும் சொல்றது என்னன்னா, இது ஒரு அபண்டன்ட் ஃபேக்டரி இல்ல, இது ஒரு ஜின்னோட டெரிட்டரி. இந்த ஃபேக்டரி அபண்டன் ஆன அப்புறம் தான் இந்த இடத்துல ஜின்களோட பிரசன்ஸ் நாளுக்கு நாள் அதிகமாச்சுன்னு சொல்றாங்க. இதுக்கு முன்னாடி இந்த ஃபேக்டரிக்குள்ள ஒரு பசங்க கேங் இதை பத்தி தெரியாம விளையாட்டா இதுக்குள்ள வந்து இதுல பாதிக்கப்பட்டு உயிர் தப்பிச்சு ஒரு வழியா வெளியே வந்திருக்காங்க. இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு எக்ஸாக்ட்லி ஒரு 1.5 இயர்ஸ்க்கு முன்னாடி ஒரு கியூரியாசிட்டியில நாங்க இங்க வந்தோம். ஆனா அந்த நைட் எங்க வாழ்க்கையிலே ஒரு மறக்க முடியாத ஜின் எக்ஸ்பீரியன்ஸ் எங்க எல்லாருக்கும் கிடைச்சது. கேமராவை ஆஃப் பண்ணா கூட யாரோ எங்க பக்கத்துல நிக்கிற மாதிரியான உணர்வுகள், காது கிட்ட ஏதோ பேசுற மாதிரியான சத்தங்கள், இதை நான் சொல்லிட்டு இருக்கும் போதே எனக்கு கூஸ் பம்ப்ஸ் ஆகுது. ஏன்னா இந்த ஃபேக்டரி அந்த அளவுக்கு பயங்கரமான தாக்கத்தை எங்களுக்கு ஏற்படுத்துச்சு. அந்த நாளுக்கு அப்புறம் நாங்க திரும்ப இந்த பக்கம் வந்துடவே கூடாதுன்னு டிசைட் பண்ணோம். ஆனா ஆடியன்ஸோட டிமாண்ட், நீங்க என்ன மறுபடியும் இந்த இடத்துக்கு போக சொன்னதுனால மட்டும்தான் மறுபடியும் நாங்க இந்த இடத்துக்கு வந்திருக்கோம். ஆனா வழக்கத்துக்கு மாறா இந்த முறை பகல் நேரத்துல இந்த ஃபேக்டரிக்குள்ள போலான்னு முடிவு பண்ணோம். முதல்ல சூரியன் மறையறதுக்குள்ள எங்களுக்கான பாதுகாப்பு சடங்கு, சேஃப்டி ரிச்சுவல் பண்ணலான்னு நாங்க டிசைட் பண்ணோம். ஏன்னா இங்க இருக்கிற ஜின்கள் சாதாரண ஜின்களே இல்ல, ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த ஜின்கள். அதனாலதான் இந்த முறை இந்த பூஜைகள்லாம் நாங்க பண்றோம். அதுக்கப்புறம் இந்த ஃபேக்டரியை ஒரு முறை ஃபுல்லா பார்க்கலான்னு ட்ரோனை ஃபிளை பண்ணோம். நாங்க யாரும் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. பறந்துட்டு இருந்த அந்த ட்ரோன்ல ஒரு உருவம் கேப்சர் ஆனதை புருஷோத் எங்க கிட்ட ஓடி வந்து சொன்னான். இதை எதிர்பார்த்து தான் நாங்களும் வந்தோம். நீ ஏன்டா உள்ள போன? சத்தியமா பார்த்தனா? சத்தியமா பார்த்த ட்ரோன்ல கேப்சர் பண்ணிருக்கேன் நானு. எங்க 4 பேருடைய நகம், முடி, காலடி, மண் இது எல்லாத்தையும் உள்ளார வச்சு ஸ்பெசிஃபிக்காக இதுக்காகவே வந்துட்டு ஒரு இமாம்கிட்ட வந்து ப்ரொடெக்ஷனுக்காக கேட்டிருக்கோம். இது வந்து கண் பார்வையில் தான் இருக்கணும், ரொம்பவும் மறைவான இடத்துலையும் இருக்கக்கூடாது. ஏன்னா இந்த ஜின்களுக்கு வந்து இந்த மாதிரி விஷயங்கள் வந்து பெருசாக தெரியும். இது மட்டும் இல்லை அப்படின்னா என்ன வேணாலும் நடக்கலாம். கண்மூடித்தனமாக உள்ளே போகாதீங்க, அந்த இடம் ரொம்ப ஆபத்தானது. இதுதானே வச்சோம்? இங்கேயா இல்லை பக்கத்தில் எங்கே வச்சோமா? இங்கே தான் வச்சோம். நல்லா எல்லாமே ஒரே மாதிரி இருக்கு. சாக்கு டார்ச் அடி நிமிஷம் வேற போற மாதிரி இருக்கு. சரத்து பெரிய பிரச்சனை இருக்கும். நம்ம ஏன் என்னாச்சு? அங்க வச்ச பானை இல்ல. பானைய காணாயா? இங்கேயும் இல்ல பாரு. ஏய், கீழே நெருப்பு தணல் இருக்கு, நோட் பண்ணியா? பானை வச்ச இடத்துல హ్యూమన్ వాయిస్, ఇది హ్యూమన్ వాయిస్. ఎవరన్నా లోపల ఉంటే మా ముందుకు రండి. ఇప్పుడు இங்கே வச்சிருந்த பானையை நீ தான் எடுத்தியா? ఇక్కడ మేము పెట్టింది మీరు தான் ఎత్తుకొని పోయిందా? கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் எங்க பாதுகாப்புக்காக வச்சிருந்த அந்த பானையை தேடி நாங்க போகும்போது தான் ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி எங்க எல்லாருக்கும் காத்துக்கிட்டு இருந்துச்சு. ஒரு பயங்கரமான ஜின்னோட உருவத்தை நான் ரொம்ப கிட்டவே பார்த்தேன். அதுக்கப்புறம் அந்த இடத்துல இருக்க ஒவ்வொரு நொடியும் ஆபத்துன்னு எங்கள் எல்லாருக்கும் புரிஞ்சது. உடனே அங்கேருந்து நாங்கள் கிளம்பணும். மறுபடியும் நாங்கள் அந்த ஃபேக்ட்ரிக்குள்ளே போனோம். ஆனால் இந்த முறை நாங்கள் எதிர்பார்த்ததை விட நிறைய பயங்கரமான சம்பவங்கள் நடந்துச்சு. மனுஷனோட உருவம் மாதிரி தெரில, அவதார் மாதிரி இருந்துச்சு. அது பார்க்குறதுக்கு தப்பாக தோணுது எனக்கு. ஏதோ விபரீதமாக நடந்துருமோன்னு பயமாக இருக்குது. டூ ஆர் டை அந்த மாதிரி தான் அது. வெயிட் சாப்பிட்டு முடிச்சுட்டு ஏப்பம் வருது.
எந்த இடத்துல இருக்கோ அந்த இடத்துல பானை இல்லை, அதுக்கு ஆப்போசிட்டாக தான் இருக்கும். எப்படின்னா இந்த இடத்துல கண்டிப்பாக இருக்காது, நம்மளை வந்து மைண்ட் டைவர்ட் பண்ண தான் வருது. சரத்து எங்கே பாரு, ஐயோ என்ன அது சுத்த பெருசா இருக்கிற மாதிரி சொன்னீங்க. நான் பார்க்குறப்போ பூமிக்குள்ள படிஞ்ச மாதிரி. ஆனால் இது கம்மியாக சின்னதாக ஒன்று இருக்குது, கன்ஃபியூஸ் ஆகுது நம்மளை, நல்லா அது கன்ஃபியூஸ் பண்ணுது. அல்லாஹு லா இலாஹ இல்லா ஹுவல் ஹய்யுல் கய்யூம். யோ அரபியில் எழுதியிருக்குதியா? என்னடா இதுயா? சமாவாதி வமா ஃபில் அர்த் வல்லதி யஸ்மாஉ பிஇذنஹி லமா பைன ஐதீஹிம். இந்த வீடியோவை எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். கண்டிப்பாக எங்களுக்கு கிடைச்ச அதே த்ரில்லிங்கான ஜின் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கும் கிடைக்கும். அண்ட் இந்த வீடியோ பார்க்குறவங்க எல்லாருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். சொல்ல வேண்டிய எல்லாத்தையும் சொல்லியாச்சு, இதை தவிர ஆரம்பிக்கலாமா? கைஸ், ப்ராபப்ளி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் என்னோட ஒன் ஆஃப் த ஃபேவரட் கேம் என்னன்னா சிக்கன் ரோட் பைரட் எடிஷன். இந்த கேம்ல என்னன்னா நீங்க ஒரு சிக்கனை கைட் பண்ணணும் அண்ட் அதே டைம்ல உங்களுக்கு ஒரு பெரிய ஷார்க் சேஸ் பண்ணிட்டே இருக்கும். அந்த மூமெண்ட்ல ஜஸ்ட் 1 செகண்ட்ல உங்களுக்கான பெரிய வின் இருக்கும். இதுல எனக்கு பிடிச்ச விஷயம் என்னன்னா இது விளையாடுறதுக்கு ஃபன்னா மட்டும் இல்ல, சில எக்ஸ்ட்ரா விஷயமும் எனக்கு கிடைக்குது. சிக்கன் பைரட் ஒரு எக்ஸ்க்ளூசிவ் கேம் தான். இது இந்தியாவோட மோஸ்ட் பாப்புலர் கேமிங் பிளாட்ஃபார்ம்ல தான் இருக்கு. இது நான் மட்டும் இல்லாம நிறைய மில்லியன்ஸ் ஆஃப் பிளேயர்ஸ் ட்ரஸ்ட் பண்றாங்க. இந்த பிளாட்ஃபார்ம்ல எப்பவுமே நியூ அண்ட் வைரல் கேம்ஸ் இருந்துட்டே இருக்கும். பட் என்னோட ஃபேவரட் இதுதான். இந்த மில்லியன்ஸ் ஆஃப் பீப்புள்ஸ் மாதிரி இந்த கேமை பத்தி உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னு ஒரு கியூரியாசிட்டி இருக்கா? பின் கமெண்ட்ல இருக்க லிங்கை செக் பண்ணி பாருங்க. அந்த ஃபைலை ஓபன் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணி என்ஜாய் பண்ணுங்க. அதுல இருக்க லிட்டில் எக்ஸ்ட்ராஸை நீங்களும் கிராப் பண்ணிக்கங்க. எக்ஸ்ட்ரீமாக எரியுது. பார்த்து போயோ, முள் மேலே நடக்கிற பாரு. நம்ம சேஃப்டிக்கு வச்சிருந்த பானையும் போயிடுச்சு. அப்போ நல்ல ஜின்கள் இந்த இடத்துல பவர்லெஸ்ஸாக இருக்குன்னு நினைக்கிறேன் இல்லை? கெட்ட ஜின்களுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்குது, அப்படி வேணால் எடுத்துக்கலாம். இந்த ரூட்டு தானா? கரெக்ட் தான். வா இதாண்டா, வாடா. அந்த பில்டிங்கில் அந்தளவுக்கு சம்பவம் நடக்கும்னு நான் நினச்சே பார்க்கல. இந்த அளவுக்கு க்ளோஸாக பார்ப்போன்னு நான் எதிர்பார்க்கல. லிட்டரலாக கூஸ் பம்ப்ஸ் மூமெண்ட்ஸாக இருந்துச்சு எங்கள் எல்லாருக்கும். இது எல்லாத்தையும் மீறி மறுபடியும் நாங்கள் அந்த இடத்துக்கு போயிட்டுருக்கோம். அதுதான் ஏன் போகிறோன்னு தெரியல. இப்போ அந்த பானை எங்கே போயிருக்கோம்? அதுதான் தூக்கிட்டு போயிருக்கோம். அது கண்டுபிடிக்க முடியாதா? அதை கண்டுபிடிக்கணும்னா நாம் தான் தேடணும். ஆனால் அதை கண்டுபிடிச்சா இருக்குமானு தெரில. நல்ல ஜனங்களை உதவிக்கு கூப்பிடுவோம். லாஸ்ட் டைம் ஹெல்ப் பண்ணுச்சுல வந்து. இது நம்மளுடைய ப்ரொடெக்ஷனுக்கு வச்சுருந்ததையே தூக்கிட்டு போயிடுச்சு அது. அப்போ பார்த்துக்க எவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்கும்னு. அது உள்ளார போய் பார்க்கலாம்வா. என்னை கேட்டால் இப்போ நம்ம எடுத்து வைக்கிற ஒவ்வொரு ஸ்டெப்பும் ரிஸ்க்கு தான். ஜெகன் புருஷோத் ஓகே தானே? ஆல்ரைட் தானே? போட்டு வாங்க. அது வாங்குதோ இல்லையா, நீ நல்லா வாங்குறடா. ஏய் வெயிட். சாப்பிட்டு முடிச்சுட்டு ஏப்பம் விடுது. ஆமாம், ஒரு சந்தோஷமாக இருந்துச்சுன்னா இந்த மாதிரி அவருடைய சத்தத்தை வெளிப்படுத்தும். இந்த மாதிரி இப்போ ஒரு சத்தம் போட்டுச்சு பார்த்தியா? எல்லாம் தெரிஞ்சும் இப்போ என்கிட்ட வரீங்களா வாங்க அப்படிங்கிற மாதிரி. அதுதான் முன்னாடியே எண்ணெயெல்லாம் ஊற்றிடுச்சு. ஃபேஸ் சின்ன பையன் ஏதோ தெரியாமல் சொல்கிறான். மனசில் வச்சுன்னு கோத்து விட்றாத சின்ன அவனை.
நல்ல ஐடியா தான் கொடுத்துருப்பேன். அட்டா 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 அட்டா. இது ஒன்று தான் நம்ம கிடச்சிருக்க ஓரளவுக்கு அந்த நம்பிக்கை. முழு நிலவா? முழு நிலவு இருக்கிறதுனால ஓரளவுக்கு நம்ம தம் கட்டி சமாளிக்க முடியும். ஆனால் அமாவாசை அன்னைக்கு தானே ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லுவாங்க. அதுவும் நம்ம இடத்துல இருந்தால், இதுவே அதோட இடத்துல இருந்தால் அப்படியே ரிவர்ஸாக நடக்கும். ஐயோ நின்றுருக்கியா? இங்கே தான் பார்த்தேன், காணோம். அந்த ஊரும் நின்றுச்சுறாங்க. செம உயரமாக இருந்துச்சு ஃபயாஸ். இங்கே பார்த்தியா இவ்வளோ ஹைட்டுக்கு இருந்துச்சு. மனுஷனோட உருவம் மாதிரி தெரில, அவதார் மாதிரி இருந்துச்சு அது பார்க்குறதுக்கு. இப்போ அந்த பிளான் என்ன? அந்த பானை எங்க? அதுக்கு தேவை இரு ஏதோ நடக்கிற சத்தம் கேட்குதுங்க. என்ன உயரமா இருக்குது? ஆமா, இதுதான் நீ சொன்னியா? ஆமாம். ஐயோ அவ்வளோ ஹைட்டில் இருக்குது. ஆத்தாடி, நம்மளோட 2 மடங்கு ஹைட்டில் இருக்குடா. அதுதான் சொல்கிறேன். ஃபயாஸ், இப்போதைக்கு எனக்கு என்ன தோணுதுன்னா, நமக்கு ஒரு பாதுகாப்பு வளையத்தை உருவாக்கணும் இந்த இடத்துல உடனே. இப்போது ஜம் தண்ணி, அதுக்கப்புறம் சில பொருட்கள் எடுத்துகிட்டு வந்தல, அதை வச்சு இந்த இடத்துல ஒரு சேஃப் சர்க்கிளை க்ரியேட் பண்ணி ஆகணும். உடனே பண்ணு. தப்பாக தோணுது எனக்கு, ஏதோ விபரீதமாக நடந்துருமோன்னு பயமாக இருக்குது. சீக்கிரம் யோசிக்காத. சீக்கிரம் ஃபயாஸ், டைம் இல்லை நமக்கு, ஃபாஸ்ட்டு. சீக்கிரம் நெருங்கி வருது அது. கரெக்டாக நமக்கு வந்து சொல்கிறத தெளிவாக கேட்டுக்கோங்க. மந்திரிச்சு தண்ணி வச்சிருக்கிறேன். நமக்கு இருக்கிற லாஸ்ட் ஹோப் இதுதான். ஓகேவா? கொஞ்சம் நேரத்துக்கு இது தாங்கும். அதிகபட்சம் ஒரு 1/2 மணி நேரம், அவ்வளோதான். இதுக்குள்ளார நம்ம என்ன பண்ணுமோ பண்ணிடலாம். ரொம்ப ரிஸ்க்கு, நான் இப்போவும் சொல்கிறேன். வெளியே போகிறது பெஸ்ட்டு. ஆனால் சரத்து கேட்க மாட்டான்னு தெரியும். அதுக்கு தான் என்னால் முடிஞ்சது ஃபைனல் இது நம்ம பண்ணுறது. ஒரே ஒரு ஆப்ஷன் தான், வேகமாக போயிட்டு நம்ம வச்சுருந்த அந்த பானையை எடுத்தால் நம்மளுடைய உயிருக்கு பாதுகாப்பு. ஒருவேளை அந்த பானை இல்லை, நம்ம அதே மீறி ரொம்ப உள்ளார இன்டீரியராக போயிட்டோம்னா நம்ம உயிருக்கே ஆபத்தாயிரும். டூ ஆர் டை, அந்த மாதிரி தான் அது. ஆல்ரெடி அப்படி தான் இருக்கும் நம்ம. அப்போ ஓகே. நான் சொல்ல காற்று ஹெவியாக அடிக்குது பார்த்தியா? ஆமாம், இது அடிக்கணும் காற்று. இப்போ என்ன பண்ணுறது? நம்மளை கிட்ட நெருங்கி வருதான்னு பார்க்கலாம். இப்போ கண்டிப்பாக வரும். இந்த பானையை நீ தானே எடுத்துகிட்டு போன? இந்த பானையை நீ தான் எடுத்துகிட்டு போயிருந்தானா? ஏதாவது சட்டத்து மூலியமாக எங்களுக்கு தெரியப்படுத்து. சொல்றது கருத்துறேன்.
அது ஃபுல் டார்கெட் இப்போ நம்ம மாதிரி தான் இருக்குது. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான் 1/2 மணி நேரத்துக்கு நம்ம தாக்கு பிடிப்போம், அவ்வளோதான். நமக்கு சம்மந்தப்பட்ட பொருள் இருக்குது, அந்த பானையை எடுத்துகிட்டு போயிருக்குன்னா அப்போ நம்மளை இன்டெரக்டாக ஏதோ பண்ண போகுதுன்னு தானே அர்த்தம். டேரெக்டாகவே பண்ண போகுதுப்பா. கண்டிப்பாக இப்போ இங்கே தான் சுற்றிட்டு இருக்கோம். அமைதியாரு அமைதியாரு. அது நம்ம கிட்ட வர சத்தம் கேட்குது பாரு. கை கால்லாம் இருக்கும் அது. கை கால் எல்லாமே இருக்கும். நடக்கிற மாதிரி சவுண்டு இதான் பக்கத்தில் எங்கேயோ இருக்கு. கேமரா பின்னாடி பாரு. சத்தம் கேட்குதா? கேட்குண்ணா. இது தூரப்போம் தூரப்போம். புருஷன் தனியாக அங்கே போயிடாத. சரத்து நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான். நம்மளை எரிச்சு சரத்து நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான். கரெக்டாக ஒரு 1/2 மணி நேரத்துக்கு தாக்கு பிடிக்கும், அவ்வளோதான். டூ ஆர் டை. மறுபடியும் அதே சொல்கிறேன். வேணும்னா உள்ள ரிஸ்க் எடுத்து போய் அந்த பானையை கண்டுபிடிக்கலாம், இல்லைன்னா இப்படியே வெளியே போயிடலாம். அதையுமே நம்ம இங்கே இருந்தோம்னா நமக்கு ரொம்ப ரிஸ்க்காக போயிடும். ஐயோ சூனாப்பா, நான் ரிஸ்க் எடுக்கலாம், நம்ம ரிஸ்க் சாப்பிட்ற மாதிரி. வா, பழைய டைலாக் இருந்தாலும் இப்போ மேட்ச் ஆகுதுல்ல, பார்ப்பலாம். சொன்னால் அவன் கேட்க மாட்டான். ஒரு பானை இருந்தால் கூட பரவாயில்ல, அட்லீஸ்ட் ஒரு 2 பேருக்கு அது பாதுகாப்பு இருக்கும். ஐயோ டார்ச் லைட்டு நைட் டிஷன்லாம் எடுத்துக்கிட்டீங்களா? ஆயிரம் டிஷன் ஆகிட்டுண்ணா. இந்த வழியில் போவானா, வேறு வழியில் போவான். வாங்க வாங்க. தான் சுற்றி வருது. நீ பார்த்தேன்னு சொன்ன, அதனால உங்க பார்த்தேன். டார்ச் வேறு, டார்ச் வேறு சொன்னேன். ஊதியா உன் கேமரா தெரிஞ்சிருக்கும். தெரிஞ்சது, நான் தான் அப்பயே பார்த்துட்டுன்னு சொல்கிறேன். அங்கே பாரு, அந்த பானை எங்க வச்சிருக்க? அந்த பானை வச்சிருக்கியா இல்லையா? அது கண்டிப்பாக நம்ம டைவர்ட் தான் பண்ணோம். அது எந்த இடத்துல இருக்கோ அந்த இடத்துல பானை இல்லை, அதுக்கு ஆப்போசிட்டாக தான் இருக்கும். எப்படின்னா இந்த இடத்துல கண்டிப்பாக இருக்காது. நம்மளை வந்து மைண்ட் டைவர்ட் பண்ண தான் வருது. நம்ம வந்து உள்ளார போய் பார்த்தா தெரியும். ஆனால் டைம் ஞாபகம் வச்சுக்கோ, 1/2 மணி நேரத்துக்கு கையெடு கையெடு. அங்கே பாரு 2 கொம்பு மாதிரி வருது. ஐயோ பயங்கரமாக இருக்கியா. இவ்வளோ ஹைட்டான ஒரு உருவத்தை நம்ம லைஃப்பில் பார்த்ததே இல்லை. டிஃப்ரெண்ட்டாக இருக்குது சார். அது அவதாருக்கு பிறந்த ஜின்னா நீ? அக்னிக்கு பிறந்த ஜின்ன. அக்னிக்கு பிறந்த ஜின்னா? ஆமாம், அதான் ஃபுல்லாக ஃபயராக கொளுத்தி விடுது. நீ அது கொளுத்துனது நம்ம மேலே கொளுத்துறது எவ்வளோ நேரம் இருக்கு போகுது. சரி, நம்ம டைம் வேஸ்ட் பண்ண வேணாம். நம்ம டாஸ்க்கு அந்த பானையை கண்டுபிடிக்கிறது, நம்மளை நம்ம சேவ் பண்ணிக்கணும். இங்கே முதல்ல கிளம்பலாம். சார் வா வா வா, நிற்காத நிற்காத. அது என்ன பண்ணாலும் கண்டுக்காத. மாமிஸ் மெஷின் போகலாமா? எடுத்துக்க. எடு எடு, யூஸ் ஆகும். எடு, எதுவும் பண்ணாதடா. இப்போ சொல்லுவா. வா வா வா, சீக்கிரம் வா. நீ ஏற்ற நானே ஏறணும்ல. ஐயோ நீ என்னண்ணா? நாயா இங்க உள்ள எப்படிமா? ஓகே ஓகே. யாரை சொன்னா படுத்து போகிறோம். படுத்துல இருக்குது. எப்படிமாண்ணா இது? பகல்லே இதுக்குள்ளே போகிறது கஷ்டம். பார்த்துக்கோங்க, இது எல்லாமே டேஞ்சர் ஜோனு. டேஞ்சர் ஜோன். வா வா, நிற்காத நிற்காத. சின்ன தேடி வந்து கடைசியில் நமக்கு சேஃப்டியாக வச்சிருந்தா நம்மளுடைய பானையை தேட வேண்டிய நிலைமை ஆயிடுச்சு. பற்றி அப்போ நம்ம எப்படி சுத்த விடுறது பற்றியாது. మంచు జిన్కలు ఇక్కడ ఉంటే మాకు మంచు జిన్ ఇక్కడ ఉంటే మాకు సహాయం చేయండి.
நல்ல ஜின்கள் இங்க இருந்தீங்கன்னா எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க. உங்க உதவி இல்லாம எங்களால அதை கண்டுபிடிக்க முடியாது. கண்டிப்பா வாய்ப்பே இல்லை தலைவரே. காலித், எனக்கு தெரியும் உங்களால மனிதர்களுக்கு உதவ முடியும்னு. உங்களை நம்பிதான் நாங்க எங்க உயிரையே பணைய வச்சு வந்திருக்கோம் இங்க. உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன், தயவு செஞ்சு வந்து உதவி பண்ணுங்க. நீ டைவர்ட் பண்ணு மச்சான். நீ கரெக்டான ரூட்ல தான் மச்சான் போயிட்டு இருக்க. செக் பண்ணிட்டேன், இதெல்லாம் இல்லை சார், அப்பயே செக் பண்ணிட்டேன். இந்த இது மேலே வச்சுருந்தது, இங்கே வச்சுருந்தோம். இந்த பக்கம் வழி இல்லை, வழி இல்லை, வழி இல்லை. இப்படி வாங்க, இப்படி வாங்க, என்னை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்படி வா ஃபயஸ், கண்ணு மண்ணு தெரியாமல் நடக்காதீங்க. வா வா, இது எங்கள் பெரிய பள்ளம் இருக்குடா. யோ, இதுக்குள்ளே எதுவும் மூட்டை கட்டி போட்டு வச்சுருக்காங்க. ஸ்மெல்லும் வருது. இது வேற ஏதாச்சும் இருக்க போதியா? செத்து போங்க. வேணாம் வேணாம், நம்ம கிடைக்கும் ரொம்ப போ. பார்த்து வா சார். அட பாவி, பாம்புன்னு நினச்சிட்டேன்டா. அது பாம்பு மாதிரி இருக்கு, பாம்பு இல்லை. ஓ மை காட், இந்த ஃபேக்ட்ரியிலே இந்த இடம் தான் ரொம்ப ரொம்ப ஆபத்தான இடம். இதுக்கப்புறம் நம்ம வைக்கிற ஒவ்வொரு அடியும் ரொம்ப கேர்ஃபுல்லாக வைக்கணும், அதை மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. ஓகே. எவ்வளோ எக்ஸ்ட்ரீமான ஆக்டிவிட்டி நடந்தாலும் பதறாதீங்க, ஜம்ப் பண்ணாதீங்க, குதிக்காதீங்க, எதுவுமே பண்ணக்கூடாது. யாரா அவன்? அவன் தான் இவன் தான். வேண்டா, அவ்வளோ ரைட்டில் எடுத்து போய் விடுவேன் கேமரா. சரி, உள்ளார தான் இருக்கு. ஆமாம். இதுதான் போகிறோம். ரொம்ப கேர்ஃபுல்லாக வாங்க. கைஸ், உங்களுக்கு தெரியுதில்ல, இந்த இடத்துக்குலாம் போக முடியாது. ஆனால் ஸ்டெப்ஸ்லாம் இடிஞ்சு வந்துச்சு. லாஸ்ட் டைமே நாங்கள் முயற்சி பண்ணோம், பட் படிக்கட்டு இல்லை. பக்கத்தில் எங்கேயோ இருக்குது. பார்த்துவாங்க, பார்த்துவாங்க. கண்ணு வச்சுக்கோயா. டேய், இங்கே ஏதோ முடியெல்லாம் இருக்குடா. நம்மளை எவ்வளோ இன்டீரியராக கூட்டு போகுது. கிட்டவே சவுண்டு வருது. இப்போதான் நானே கவனிக்கிறேன். நான் மேலே பார்த்துட்டு இருந்தேன். ஆத்தாடி, பார்த்தேன் நான் பார்த்துட்டு. என்ன காண போச்சு? சாக்கு பார்த்தேன். ஃபிளாக்ஸ் ஆஃப் செகண்ட்ஸில் எப்போ காணாம போச்சு? இங்கே தானே இருந்துச்சு நம்ம எதிரில். ஒருவேளை அது ஒரு சபிக்கப்பட்ட பொம்மையாக இருக்குமோ? ஏவி விட்ட பொம்மை, பிளாக் மேஜிக் பொம்மை, அப்படிலாம் அந்த ஜின்னுக்கு சம்மந்தப்பட்ட அந்த ஒரு பொம்மையாக இருக்கலாமா? பொம்மை அதோடைய சத்தமும் வருது, அந்த பொம்மையும் அசையுது. அது என்ன பொம்மை, ஏது சம்மந்தப்பட்ட பொம்மைன்னு தெரியல. ஆனால் அந்த பொம்மை வந்து அதுக்கு ரொம்ப வேண்டப்பட்ட ஒரு பொருள், அதுக்கு ரொம்ப பிடிச்ச பொருள். அந்த பொம்மையை நம்ம தூக்கணும்னா அதை வச்சு இதை பிளாக்மெயில் பண்ணலாம்.
ஆனால் அவ்வளோ சீக்கிரம் தூக்க முடியாது. ஆனா பத்தியா நம்ம பானையை தேடி வந்தோம், பார்த்தா இல்லை நம்ம இவ்வளோ தூரம் உள்ளார தள்ளி வந்து தான் அந்த ஒரு பொருளை பார்க்குறோன்னா கண்டிப்பாக அதுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு பொருளாக தான் அது இருக்கும். சரத்து நம்ம ஒவ்வால் நிப்பா வைரஸ் வர பரவுதுன்றானுங்க. ஒவ்வாலை பார்த்தாலே பயமாக இருக்குது. சிம்பிள். இல்லாமல் இப்போ நம்ம அது பின்னாடி சுற்றணும்ல, அதை நம்ம பின்னாடி சுற்ற வைக்கலாம். அந்த எப்படி எடுக்க முடியும்? அது அவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்குது. கண்ணுக்கு தெரியாமல் இருக்கப்பா. ஒருவேளை நம்ம ஆரம்பத்தில் பார்த்தோம்ல அங்கே, என்னது அது இந்த பொம்மையாக இருக்குமோ? ஹைட்டாக ஒரு உருவத்தை பார்த்தேன்னு சொன்னல, தெரில, இருக்கலாம். இந்த பொம்மைனால மூவ் பண்ண முடியுமா? ஃபஸ்ட்டு மூவ் பண்ண முடியறதுனால தானே இப்போ அது போய்கிட்டு இருக்குது. ஃபஸ்ட்டு பெருசாக இருக்கிற மாதிரி சொன்னீங்க, நான் பார்க்குறப்போ பூமிக்குள்ளே படிஞ்ச மாதிரி. ஆனால் இது கம்மியாக சின்னதாக இருக்குது. கன்ஃபியூஸ் ஆகுது நம்மள, அதனால அது கன்ஃபியூஸ் பண்ணுது. ஏதோ ஒன்று இப்போ என்னன்னா, நம்மளோட இப்போ நம்ம எதை தேடி போகிறோம், பானையை தேடி தானே போகிறோம், நம்ம உயிரை காப்பாற்றி தான் போகிறோம். அந்த மாதிரி அதுக்கும் சம்மந்தப்பட்ட பொருள் மாதிரி தான் அது தெரியுது. அதை தூக்கிட்டோன்னு வச்சுக்கோவேன், அவ்வளோதான், அதை பாதி வீழ்த்துற மாதிரி தான். சரிவா, இது எல்லாமே ஒரு கெஸ்ஸு தான். இதுக்கு ஆப்போசிட்டாக கூட வேறு ஏதாச்சும் ஆப்பங்க நம்ம காத்துக்கிட்டு இருக்கலாம். பட் இருந்தாலும் நீ சொல்கிறத ட்ரை பண்ணலாம். வா, எதுவுமே பண்ணாமல் இருக்கிறதுக்கு ஏதாவது ஒரு முயற்சி பண்ணுவோம். டேய், கால்லாம் இறங்குதுடா. இதுக்குள்ளெல்லாம் 4 பேராக போகிறதே ஆபத்து தான். லாஸ்ட் டைம் வரும்போது எவ்வளோ ஒஸ்ட்டாக இருந்துச்சு, இப்போ அதை விட ஒஸ்ட்டாக இருக்குது. எங்கப்பா உள்ளார எவ்வளோ பெரிய இடமா இருக்குது. ஏப்பா, இப்படி நான் அந்த பக்கம் சுற்றிட்டு வரேன். ஹேய், என்னாச்சு? பானை எங்கே இருக்கு? சரத்து, அவசரப்பட்டு இந்த பானையை தொட்டுறாத. நாம இப்போ சரத் சொன்னா பற்றி 1 நேரத்துக்கு முன்னாடி சேம் அதே கான்செப்ட் தான். நீ ஒன்று சொல்கிற, நடக்கிறது வேற மாதிரி நடக்கும்னு. நம்ம இங்கே வருவோம்னு தெரிஞ்சும் இந்த பானையை இங்கே வச்சிருக்குதுன்னா ஏன் தொடுறத? சரத்து, அது வேற ஏதோ பிளான் இருக்கும். சரத்து, ஃபைன் அதிகமாக சரத்து. நெறியா ஃபேஸ் இந்த இடம் நமக்கு ரிஸ்காக தோணுது. பேர் டேஞ்சர். போட்டு வச்சுக்கிறாங்க. அதனால தான் கரெக்டாக இங்கே கூட்டு வந்துருக்குது. இங்கேருந்து நம்ம ஓடவும் முடியாது, ஒளியவும் முடியாது இந்த இடத்துல மாட்டோம்னா. அதனால தான் நம்ம கரெக்டாக ட்ரிக்காக இங்கே கூட்டு வந்துருக்குது. இப்போ நம்ம ரொம்ப நேரம் இந்த இடத்துல இருக்க வேணாம். சீரியஸாக சொல்கிறேன், போயிடலாம் வெளியே. அப்போ அந்த பொம்மை பானையை தூக்கி கிளம்புறாயா? ஐயோ, என்ன விளையாண்டுக்கிறீங்க? பயமா இல்லையா? ஐயோ, பொம்மை அங்கே இருக்கியா? எங்க சூப்பர் போஸ்ட் கொடுத்துரு. இப்போ நமக்கு என்ன பண்றது? பானை வேணுமா, பொம்மை வேணுமா? இப்ப எப்படி தூக்குறது? விட்டு நம்ம மாட்டோம். உள்ளார வந்து நம்மள சமாளிக்க பாக்குது. நான் கொடுத்த டைம் முடிஞ்சு போச்சு. இதுக்கு மேல நம்ம வந்து இருக்கிறது ரொம்ப ரிஸ்க் தான். நம்மளுடைய உயிருக்கு பாதுகாப்பு கொடுத்த அந்த ஒரே ஒரு பானை, அதையும் போயிருச்சு இப்போ. இப்ப நீங்க நம்ம பானைக்குள்ள நம்மளோட திங்ஸ் எல்லாம் இருக்கேயா, மொத்தமா எரிஞ்சு போச்சு. கிட்டத்தட்ட நம்ம வந்து ஒரு மரண பிடியில இருக்கோம். நம்ம ஒரே ஒரு வழிதான், அந்த பொம்மையை தூக்கி அங்கே வந்துச்சு. சரத்து, நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான், இந்த பொம்மையை தூக்கிட்டு ஓடிடலாம். இந்த பொம்மையை எடுத்து வரல. எனக்கு மைண்ட்ல என்னென்னோ ஓடுது. ரொம்ப யோசிக்காத, ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகாத. நான் நினைச்சதை விட இப்போ ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கு. முன்னாடி வந்து இது ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்குது. கண்டிப்பா எரியாது. அது நம்ம பொம்மையை வச்சு பயமுறுத்துது. பொம்மை எரிதான் பாரு, அங்க பாரு. எரியல, பொம்மை கீழே தான் எரியுது. கரெக்ட், பொம்மை இல்ல. அதை வச்சு நம்மளை பயமுறுத்த பாக்குது. ஒரே ஒரு வழிதான், இந்த பொம்மையை தூக்கி நம்ம இங்கிருந்து தப்பிக்கணும். நம்ம பின் தொடர்ந்து வரும். சரத்து, ஒரு டைம் நான் சொல்றேன் கேளு. இல்ல அது எரியாது, நான் சொல்லல. சரத்து, இங்கேருந்து நம்ம உசுரோட போகணும்னா இந்த பொம்மையை வச்சு தான் அதை பிளாக்மெயில் பண்ணி ஆகணும். இந்த பொம்மையை எடுத்துட்டு இங்கேருந்து முதல்ல வெளியே போகலாம். வெளியே போயிட்டு கூட நம்ம என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். தூக்காவல, தூக்கு.
ஐயோ புறவாயிட்டு இருக்குதுயா. மாந்திரிக பண்ணி வச்ச பொம்மை தாண்டா இது. எல்லாமே லேடிஸ் ட்ரெஸ்ஸியா. ஐயோ இதை தூக்கிட்டு போயிடலாம்யா. போ உசுறு வேணும்னா இதான் பண்ணு. இந்த கேமரா பிடிங்க ஒரு நிமிஷம். இதுனா இது கறி என்ன பண்ணலாம்? எது லாஸ்டா இரு அந்த பொம்மையை வச்சு. அந்த கறியை தயவு செஞ்சு கீழே போட்டுறாத. அந்த கறியும் பொம்மையும் உனக்கு வேணும்னா எங்களை எதுவும் பண்ணாத வெளியே போறோம் அப்படி சொல்லிதான் இப்ப நம்ம வெளியே போகணும். உசுறு முக்கியம் அதான் பண்ணும். நீ இருப்ப நித்தாம சொல்லிட்டு போ, அதான் சேஃப் நமக்கு. அல்லாஹு லா இலாஹ இல்லா ஹுவல் ஹய்யுல் கய்யூம் லா தக்குது சினத்துன் வலா நௌமுன் லஹு மா ஃபிஸ் ஸமாவாதி வ மா ஃபில் அர்லி மன் தல்லதி யஷ்ஃபஉ இன்தஹு லா பிஇத்னி யஅலமு மா பைன ஐதீஹிம் வ ஹல்ஃபஹும் வலா யுஹீதுன பிஷைஇன் மின் இல்மிஹி இல்லா அல்லாஹு லா இலாஹ இல்லா ஹுவல் ஹய்யுல் கய்யூம் லா தக்குது சினத்துன் வலா நௌமுன் லஹு மா ஃபிஸ் ஸமாவாதி உன்னால முடிஞ்சதை பண்ணு. నువ్వు చేసేది మీరు చేసేది మాకు భయం లేదు. ఏ புருஷோத்தே சரத்தை தனியா விடாத. 4 பேத்துக்கு மேல ரிஸ்க் தான். ஏய் உன் பொம்மையை நான் தூக்கிட்டேன். உனக்கு உசுறு முக்கியம்னா எங்க உசுறு எங்களுக்கு முக்கியம். வா பின்னாடி வா. இருக்கு உனக்கு இன்னைக்கு கச்சேரி. சரத்து வாயா. போ நான் வரேன் நீங்க போங்க. நம்மளை போட்டு தள்ளிட்டு இந்த பொம்மையை தூக்காதுக்கு ரொம்ப நேரம் ஆகாதியாயோ. பாத்துரா வாங்க சார். ஏய் முதல்ல இங்கே நம்ம வெளியே போயிடலாம் வா. உசுறு முக்கியம்னா முதல்ல வெளியே போயாகணும். இங்க இப்ப என்ன நடக்குது, இந்த பொம்மை எப்படி இங்க வந்துச்சு எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. ஆனா அதுக்கு வேண்டப்பட்ட பொருள் இது, அது மட்டும் தெரியுது. எல்லாமே எரிஞ்சிருக்கு, நிறைய இடம் எரிஞ்சிருக்கு. உங்களுக்கு தெரியுதா? இந்த பின்னாடியே துரத்திட்டு வருது பாரு. சரத்து வா. பயாசே உன் குழந்தைய கூட இப்படி தோல் மேல தூக்கின்னு போய் சுமந்திருக்க மாட்டியா? கீழே குனிஞ்சு போட்டா இங்கிட்டு இருக்குது வழி. அந்த பாதுகாப்பு வளையத்துக்குள்ள உடனே போங்க, நிக்காம. லைட்டை முன்னாடி காட்டு. இதை தூக்கிட்டு வெளியே வரைக்கும் போக முடியாது. கண்டிப்பாக இதை தேடிட்டு இப்போ இங்கே வரும். அதாவது அது எவ்வளோ பவர்ஃபுல்லுங்கிறதையும் உனக்கு காட்டுது. ரெண்டாவது நம்மளை பலவீனமாக்க ட்ரை பண்ணுது. இப்போ நம்மளை பலவீனமாக்குனதுன்னா என்னென்னா, நம்ம கொண்டு வந்த பானை நம்மளுடைய சேஃப்டிக்கானதை முதல்ல அழிச்சிருச்சு. இது வந்து அதுக்கான சேஃப்டியான பொருளாக இல்லையாங்கிறது நமக்கு தெரியாது. ஆனால் ஒன்று மட்டும் தெரியுது, இது வந்து அதுக்கு வேண்டப்பட்ட ஒரு பொருள். இப்போ நம்ம உசுரோடு போகணும் அப்படின்னா 2 ஆப்ஷன் தான். உன் பொருளை இங்கே வச்சுட்டோம், இனிமேல் நாங்கள் இங்கே வரமாட்டோம், இங்கேருந்து நாங்கள் கிளம்புறோம்னு சொல்லிட்டு போகிறது, இது ஒரு ஆப்ஷனு. 2வது ஆப்ஷன் என்னன்னா, அதுக்கு தண்ணியை காமிச்சிட்டு போகிறது. எப்படி நம்ம கண்ணு முன்னாடி நம்ம பொருளை எரிச்சுதோ அது மாதிரி அது கண் முன்னாடி அந்த பொருளை எரிக்கணும். ஆனால் எரிச்சோம்னா நமக்கு இன்னமும் ஆபத்து அதிகமாக வரும். இந்த விஷயத்தை நாம் பண்ணால், யார் பண்ணுறோமோ நமக்கு தான் வந்து பிரச்சனை அதிகமாகும். இது நாம் பண்ணுறதை விட ஒரு நல்ல ஜின்னை கூப்பிட்டு தான் இந்த விஷயத்த பண்ணணும். 2 in 1 முடிச்சிடும். நாம் இதுக்கு பயந்து ஓடின மாதிரியும் இருக்காது, இதுக்கு சரிசமமாக ரிவீட் அடிச்சுட்டு போகிற மாதிரியும் இருக்கும். 2ல் எது பண்ணலாம்? இதோட இங்கேருந்து போயிடலாமா? நம்ம சேஃப்டி தான் முக்கியம். ஆனால் 2வது சொன்னது பண்ணலாம். நம்ம கடைசி முறை வரும்போது நம்மளை காப்பாற்றினது அந்த நல்ல ஜின் தான். இப்போது லாஸ்ட் டைம் வந்த அதே ஜின் வேணுமா,
இல்லை வேற ஜின்னு யாரையாவது ஓதி கூப்பிடலாமா? வேறு ஜின்னு கூப்பிடலாம். ஃப்ரெண்டாக வச்சுருக்கிறியா நீ? ஜின்களை விட ஏஞ்சல் வந்து ரொம்பவும் சக்தி வாய்ந்தது. ஜின்கள் வந்து நெருப்பால் படைக்கப்பட்டது. ஏஞ்சல் இவங்களாம் வந்துட்டு ஒளியால் படைக்கப்பட்டவங்க. இவங்களோட சக்தி அதுங்களுக்கு அதிகம். இதை அழிக்கிறது மட்டும் இல்லாமல் நமக்கும் சேர்த்து ப்ரொடெக்ஷன் கொடுப்பாங்க. ஒரு சாம்பிள் சொல்கிறேன். இப்போ அதோட இப்போ நம்ம பொருளை எரிக்க போகிறோம்ல, இப்போ நாம் ட்ரை பண்ணால் என்ன நடக்குதுன்னு மட்டும் பாரு. உன்னுடைய பொருளை இப்போ நான் எரிக்க போகிறேன். முடிஞ்சா தடுத்து காட்டு. இப்போ தெரியுதா? கல்லெல்லாம் தூக்கி தான் சொன்னேன். இது ஒரு ரிஸ்கான விஷயம். இது நம்ம எரிக்கிறதோட இதுக்கு கோபம் வந்து ஆல்ரெடி கோபத்தில் தான் இருக்குது. கோபம் எக்ஸ்ட்ரீம் ஆகி நம்மளையும் சேர்த்து போட்டு தரலாம், கொடூரமாக போட்டு தரலாம். இதுக்கு தான் சொன்னேன். சரி, ஒரே நீ ஓதி வரவை. அப்படி சில விஷயங்களை நம்ம கட்டுப்படுத்தி வைக்க முடியும். அப்படி எனக்கு கட்டுப்படுத்தி ஒரு ஆன்மா, ஒரு நல்ல ஆன்மா என் கூட இருக்குது. அதை நம்ம எப்போவுமே ட்ரை பண்ணுறது தான். அதையும் நம்ம ட்ரை பண்ணியிருக்கோம். ஏஞ்சல் அவங்கள தான் வர வைக்க போகிறோம். இப்போ நான் வந்து கிட்ட போனதுக்கே வந்து எதுவும் பண்ணல. இதுவே ஏஞ்சல் வந்தால் என்ன நடக்கும்னு பாரு. இரு, என் பங்குக்கு நான் ஒன்று பண்ணுறேன். சூப்பர் மச்சான், வாடா. கருத்து இதுக்கு தான் சொன்ன விஷப்பரிச்சை வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு. விடு, எப்படியா இருந்தாலும் அழிக்க தானே போகிறோம். அதை நாம் அடித்தா நமக்கு இதுதான் பிரச்சனை சரத்து. அதனால தான் நான் இப்படின்னு சொன்னேன். அது இங்கே பக்கத்தில் தான் இருக்குது. எது பண்ணாலும் ப்ராப்பராக ஃபஸ்ட்டு கரெக்டாக பண்ணணும். ஓகேவா? முதல்ல அந்த பொம்மை இன்பார்ட் வச்சுட்டார் அம்சர். நல்லவரா கெட்டவரா இவர்? நமக்கு நல்லது பண்ணுறாரா, நமக்கு நல்லது பண்ணுறாரா, இல்லை அந்த பொம்மைக்கு நல்லது பண்ணுறாரான்னு தெரியலையே. லிப்டர் பிக்கஸ்லாம் அடிக்காதவா? நல்லா சீப்பு எடுத்து தலை வாரி விட்டு பூ போட்டெல்லாம் வச்சு விட்டுவா. பார்க்கறது எப்படி முறைக்கிற மாதிரி இது பாருமா. ஏதோ மந்திர வார்த்தைலாம் எழுதியிருக்குதியா? மந்திர வார்த்தையா? ஆமாம், நைட் விஷனில் தெரியாது. அரபியில் எழுதியிருக்குதியா? என்னடா இதுயா? சரத்து, அரபியில் எழுதியிருக்கு. மஞ்சள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இதில் யூஸ் பண்ணுவாங்க. அது பயணமாக தானே. இங்கே நம்ம நினச்சதை விட ஒரு ஸ்டெப் அதிகமாகவே விஷயம் நடக்குது. சூனியம் பண்ண நோட் பண்ணியா? ஒரு ப்ரெக்னென்ட் லேடியோட சாயல் மாதிரி தெரியல. இல்லை, இது வந்து நான் நினைக்கிற மாதிரி கிடையாது. இப்போ வந்து இது எப்படின்னா ஜின்னா, இப்போ இங்கே இருக்குது பார்த்தியா, இங்கே இருக்கிற ஜின்னு வந்து இதுவாக வந்து ஆக்ட் பண்ணும். ஓகேவா? இதோடைய உடம்புக்குள்ள அது எப்போனாலும் நினச்சா அதால் வர முடியும். அதை மையப்படுத்தி தான் இதை வரைஞ்சிக்காங்க. உண்மையான ஜின்னை பார்க்கணும்னு நீ நிறைய பேர் சொல்லுவாங்கல்ல, கேட்பாங்கள்ல நம்மக்கிட்ட. இதை ஒரு எக்ஸாம்பிளாக வச்சுக்கோ. கிட்டத்தட்ட இந்த மாதிரி இருக்கும். இதை யார் வந்து பண்ணாங்களோ அவங்க தான் இதை நேரில் பார்த்துருக்காங்கன்னு அர்த்தம். கிட்டத்தட்ட ஓரளவுக்கு அந்த ஒரு ஷேப்பில் கொண்டு வந்துருக்காங்க. இந்த மாதிரி தான் இருக்குமா? அது புரியல. இந்த மாதிரி தான் இருக்கும். இதே மாதிரி தான் இருக்கும். ஆனால் இந்த பில்டிங் ஹைட்டில் இருக்கும். இப்போ நமக்கு அது முக்கியம் இல்லை. முதல்ல இங்கேயும் சேஃபாக போகணுமா வேணாமா? போகணும். கேட்ட பின்னாடி தெரிஞ்சுக்கலாவா? சரத்து, இப்போ ஆக்சுவலாக என்ன பண்ண போகிறோன்னா, ஒரு நல்ல ஜின்னை இங்கே வர வைக்க போகிறோம். நல்ல ஜின் வந்து எப்போவுமே அசுத்தமான இடத்துக்கு மேக்ஸிமம் வராது. நம்ம வந்து அதுக்கான ஒரு சில விஷயங்கள் வந்து நம்ம ப்ராப்பராக அதை வர வைக்கிறதுக்கான ஒரு சில ஆயத்துக்கள் நம்ம ஓதும்போது அதுங்க கேட்டு வர வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் விஷயத்தை காட்டேன். இது ஆக்சுவலாக நம்ம ரிச்சுவல் பண்ணுறதுக்காக கொண்டு வந்தது. இதை வச்சு தான் இன்றைக்கி பண்ணோம். சீக்கிரம் டைம் வேஸ்ட் பண்ணாது. ஒரு நிமிஷம் நாங்கள் உட்காந்துக்கிறேன். ஒரே ஒரு இது மட்டும் நான் சொல்லுவேன். நான் வந்து நீ வீடியோவில் மியூட் பண்ணிடு. தயவுசெய்து செய்யாத. குழந்தைங்கலாம் பார்ப்பாங்க, ட்ரை பண்ணிடுவாங்க. தயவுசெய்து அதை மட்டும் பண்ணிட்டு சரியா? இதுதான் ஃபயாஸ் எவ்வளோ பொறுப்பாக இருக்காரு.
நிறுத்தாத ஃபயாஸ். zoom வைங்க. இப்படி ஃபயாஸ் ரியாக்ட் ஆகுது. ஃபயாஸ் நிறுத்தாத. துருப்போ கழிவு கொட்டணுமா? டிஸ்டர்ப் பண்ணாதரா அவரை. அந்த பொம்மை தலை அசைகிற மாதிரியே தோணுது எனக்கு. ஃபயாஸ் உன்னால முடியும் நிறுத்தாத. டைவர்ட் ஆகாது எதுக்கும். இஷான் நான் தான் உங்களை கூப்பிட்டேன். நாங்க ஒரு மிகப்பெரிய பிரச்சனையில மாறிட்டு இருக்கோம். இந்த இடத்துல ஒரு பயங்கரமான ஒரு கெட்ட ஆத்மா இங்க சுத்திட்டு இருக்கு. ஒரு கெட்ட ஜின்னோட பிடியில நாங்க மாட்டிட்டு இருக்கோம். எங்க 4 பேருடைய உயிர் வந்து இப்போ அது கையில இருக்கு. நீங்க அல்லாஹ்வுக்கு பயப்படுறது உண்மையா இருந்தா, நல்ல ஜின்னு ஒண்ணு இருக்கிறது உண்மையா இருந்தா, என் கண்ணு முன்னாடி மந்திரிச்சு வச்சிருக்கக்கூடிய அந்த பொம்மைய அடியோட வீழ்த்துங்க. நீங்க வீழ்த்துனீங்கன்னா மட்டும்தான் எங்க 4 பேரால இங்க இருந்து வெளியே போக முடியும். இங்க ஒரு கெட்ட ஆன்மா சுத்திட்டு இருக்கு. அந்த கெட்ட ஆன்மாவுக்காக தான் இதை நாங்க எங்களுடைய பாதுகாப்புக்காக கொண்டு வந்தோம். இப்போ அந்த கருப்பு பிராணியோடைய அந்த காலை வந்து உங்களுக்கு நாங்க வந்து கொடுக்குறோம். இதை நீங்க எடுத்துட்டு இந்த பொம்மைய இங்கிருந்து அடியோட வீழ்த்திடுங்க. இதை நீங்க வீழ்த்தினீங்கன்னா மட்டும்தான் எங்களால இங்கிருந்து உயிரோட போக முடியும். மக்களுக்கு எப்படி கெட்ட ஜின்னு மேல ஒரு நம்பிக்கையும் பயமும் இருக்கும், அதே மாதிரி நல்ல ஜின்களும் இருக்குங்கிற பயம் இதை நீங்க செஞ்சீங்கன்னா மட்டும்தான் வரும். இஷான் அந்த பொம்மையை எரிச்சிடுங்க. அல்லாஹு லா இலாஹ இல்லா ஹுவல் ஹய்யுல் கய்யூம் லா தக்குது சினத்துன் வலா நௌமுன் லஹு மா ஃபிஸ் ஸமாவாதி வ மா ஃபில் அர்த் மன் தல்லதி யஷ்ஃபஉ லா பிஇذنஹி யஅலமு மா பைன ஐதீஹிம். இஷான் அந்த பொம்மையை எரிச்சிடுங்க. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அர்ரஹ்மானிர் ரஹீம் மாலிகி யௌமித்தீன் இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன் இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம் ஸிராத்தல் லதீன அன்அம்த அலைஹிம் கைரில் மக்லூபி அலைஹிம் வலல்லாஹின் ஆமீன். இஷான் அந்த பொம்மையை எரிச்சிடுங்க. குல் ஹுவல்லாஹு அஹத் அல்லாஹுஸ் ஸமத் லம் யலித் வலம் யூலத் வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹத். இஷான் நல்ல ஜின்கள் இருக்கிறது உண்மையா இருந்தா, உண்மையிலேயே நீங்க அல்லாஹ்வுடைய படைப்புல ஒருத்தரா இருந்தா, எங்க கண்ணு முன்னாடி இருக்கக்கூடிய இந்த ஆபத்தான இந்த பொம்மையை நீங்க எரிச்சிடுங்க. ஏதோ வெளியில போற மாதிரி இருக்கு அந்த பொம்மைக்குள்ள இருந்து. சரத்து இஷான் இது உங்களுக்கு வச்சதுதான். இது நீங்க சாப்பிடுங்க. எடுத்து கொட்டியா? சரத்து 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 5 நிமிஷம் தான் போயிடலாம் இங்கிருந்து. இஷான் நான் வீட்டுக்கு போற வரைக்கும் எங்களுக்கு பாதுகாப்பு கொடுங்க. அதுக்காக தான் உங்களுக்கு இதை கொடுத்துருக்கேன். ஏய் கிளம்பலாம். இறக்கிடு. ரொம்ப ரிஸ்க் இங்கே கிளம்பிடலாம். எல்லாத்தையும் பேக்குள்ள எடுத்து போடு. சரத்து சரத்து மாடியில் நம்மளை கதற விட்டுச்சு. இப்போ நம்ம அதை கதற விட்டோம். நீ மாசியா? நீ யாரு? நீ சும்மாவா சொன்னாங்க உன்னை? ஜின்களின் தலைவன், ஜின்களின் இளவரசன், ஜின்களின் புருஷன், ஜின்களின் பேராண்டி, ஜின்களின் தத்து பிள்ளை. உங்களுக்கு தான் வச்சிருக்கோம், சாப்பிட்டுக்கோங்க.
சாத்து ஃபயஸ். சரி அது சாப்பிடும் நினைக்கிறேன், அதையும் கேப்சர் பண்ணிடு. நிஷான் உங்களுக்கு அதான் வச்சிருக்கோம், சாப்பிடுங்க. ஏய் ஜோ உங்க பாரியா, சாப்பிடுங்க பாரியா. சாப்பிடுனா நிஷான், எங்களுக்கு உதவி பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. உங்களை நாங்கள் மறக்கவே மாட்டோம். ரசிச்சு ருசிச்சு சாப்பிடுது ஃபயஸ். அது போயிடலாம் சார். வா 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 வா. நன்றி எதுவும் சொல்ல வேணாவா? அது நம்ம கொடுக்கறது தான் பெரிய நன்றியே. நல்ல சின்ன எதுவும் எதிர்பார்க்காதுங்க எப்போவுமே. நம்ம விருப்பப்பட்டு நம்ம அன்பளிப்பாக தான் நம்ம கொடுத்துருக்கோம். சந்தோஷமாக நம்மளை சேஃப் கார்டாக நம்ம இங்கேருந்து வெளியே அமுச்சு விட்றோம். ஜாக்கு முடிஞ்சு சீக்கிரமாக போ ஜாக்கு. நிஷான் ரொம்ப நன்றி. சத்து போயிடலாம் வா. அவ்வளோதான் இதோட இந்த இடத்துலேருந்து நாங்கள் கிளம்புறோம். நான் நினச்சே பார்க்கல ரெண்டாவது முறை இந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரீமான ஆக்டிவிட்டிஸ் நடக்கும்னு. இந்த வீடியோட மெயின் ஹீரோ நம்ம ஃபயாஸ் தான். ஃபயாஸ் இல்லைன்னா இதை கண்டிப்பாக எங்களால் சாதிச்சிருக்க முடியாது. இந்த வீடியோ உங்களுக்கு தெரியல இருந்தா ரொம்ப பிடிச்சிருந்தா மறக்காம இந்த வீடியோ லைக் பண்ணுங்க, ரொம்ப பிடிச்சதா ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம உங்கள் சப்போர்ட் எப்பயும் போல கண்டினியூ பண்ணிட்டே இருங்க. எரியுதுயா கொழுந்து விட்டு. அது பார்த்துக்குவோம், இஷான் பார்த்துக்குவோம் வா.